ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மெஹந்தி பை விஜயகிருஷ் யூடியூப் சேனல். இதுதான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் ஷீட் அப்படின்றது A4 ஷீட்ஸ். இந்த A4 ஷீட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 சைட்ஸுமே இந்த மாதிரி பென்சில் அண்ட் ஸ்கேலை வச்சு பார்டர்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு லெஃப்ட் டாப் கார்னரில் வந்து டேட் அண்ட் டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எத்தனாவது கிளாஸில் இருக்கோம், நம்ம 21st கிளாஸில் இருக்கோன்றதுனால 21, அண்ட் நம்ம பார்க்க போகிற டிசைன்ஸ் எலிஃபென்ட் டிசைன்ஸ் அப்படின்றதுனால அந்த டாப்பிக்கை நம்ம எழுதிக்கணும். இது எழுதிட்டு தான் நம்ம கிளாஸ்க்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம 21st கிளாஸில் இருக்கோம், எலிஃபென்ட் டிசைன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் கிளாஸ்ன்றதுனால சிம்பிளான டிசைன்ஸ் தான் நான் வந்து இதில் நான் காட்ட போகிறேன். ஆல்ரெடி பார்டர் டிசைன்ஸில் வந்து நான் எலிஃபென்ட் டிசைன் நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இன்னொரு தடவை ரீகால் பண்ணிடலாம். ஒரு சின்ன ஹாரிசான்டல் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கு மேலே என்ன பண்ணணும், இப்படி ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி சி இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த சி இப்படி ட்ரா பண்ணும்போது இது ஒரு தந்தம் மாதிரி ஆகிடும். இங்கே ஒரு சின்ன ஹம்ப், இங்கே ஒரு சின்ன ஹம்ப் அண்ட் கண்ணுக்காக ஒரு டாட், இங்கே ஒரு கர்வ், அந்த கர்வை சுற்றி ஹம்ப்ஸ். இது ஒரு டிசைன் ஃபார்மேஷன் மாதிரி வந்துருச்சா? இங்கே இது ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணுறோம். இங்கேயும் நாம் இப்படி ஹைலைட்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஹைலைட்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் பார்டரும் அவுட் சைடில் வந்து நம்ம ஹைலைட்ஸ் பண்ணிக்கணும். ஹைலைட் பண்ணால் தான் இந்த டிசைன் பார்க்க நமக்கு எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். அந்த டிசைன் பார்க்க எப்படி இருக்கும், நமக்கு அழகாக இருக்கும். ஃபேஸ் ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு யானை நம்ம அட்டாச் பண்ணிடலாமா? சேம், இங்கே பாருங்கள், ஒரு ஹாரிசான்டல் லைன், அதை சுற்றி ஒரு செமி சர்க்கிள், அந்த செமி சர்க்கிள் கிட்ட தந்தம் வேணும் இல்லையா? தந்தம் வேணுன்றதுக்கு இங்கே சி போட்ட மாதிரி இங்கே சி இன்வர்ஸ் போட்டுட்டு இங்கே ஒரு ஹம்ப் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிட்ட பிறகு ஒரு ஐ, ஒரு கர்வ், அதை சுற்றி ஹம்ப்ஸ். இங்கே பாருங்கள், நான் ஷாப்பில் விற்கிற கோன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கும் அங்கங்கே இந்த மாதிரி திட்டாக தான் இருக்கும். அதனால் நான் ஸ்டாப் பண்ணுறது கிடையாது. இது நம்ம ப்ராக்டிஸ்க்காக தான் நான் உங்களுக்கு இந்த கோனில் வந்து யூஸ் பண்ண சொன்னேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த கோன்லாம் ஒரு 10 ரூபீஸ்க்கு தான் வாங்கினேன். இன்னும் நான் இன்டெப்த்தாக சர்ச் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 8 ரூபீஸ்க்கு கூட இந்த கோன் கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து மிக்ஸாலஜி கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது அது நீங்கள் ரெக்கார்ட் ஒர்க்குக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் கடையில் விற்கிற கோனே நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பேன். புரியுதா? ஸோ இந்த யானையை கொஞ்சம் பெரிய சைஸில் நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இங்கே ஒரு ஹாரிசான்டல் லைன், அதை சுற்றி ஒரு செமி சர்க்கிள், இப்படி செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிட்ட பிறகு இங்கே என்ன பண்ணணும், ஒரு ஹம்ப் வச்சு இங்கே ஒரு சி இன்வர்ஸ் வச்சு இங்கே இப்படி ஒரு கர்வ் எடுங்க. ஓகே, இங்கே அப்படி ஒரு கர்வ் எடுக்கல, இங்கே அப்படி ஒரு கர்வ் எடுத்துகிட்டு இதை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைலைட்ஸ் பண்ணணும். நான் மேலே ட்ரா பண்ணும்போது ஹைலைட்ஸ் ஃபில் பண்ணாமல் கூட விட்டுருப்பேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பழகினதுனால நான் அப்படியே டேரெக்டாக நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் ஹைலைட்ஸ் கொடுத்துட்டு தான் ஃபில் பண்ணணும். மேக் தட் ஆஸ் அ ஹேபிட். ஓகேவா? ஹைலைட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் ஃபில்லிங் இட் அப். புரியுதா? ஃபில் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எந்த சைடு நமக்கு ட்ரங்க் இருக்கோ அது இன்னும் கொஞ்சம் நீட்னஸ்க்காக இப்படி வளைச்சிக்கோங்க. ஓகே, வளைச்சிட்டு இங்கே ஒரு கண்ணு வைக்கிறோம், இங்கே ஒரு கர்வ், அதுக்கப்புறம் இதை சுற்றி ஹம்ப்ஸ். இது பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டால் நல்லா இருக்குமா? இருக்காது. இது ஃபுல் அவுட்லைனையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஹைலைட்ஸ் கொடுக்கணும். ஃபுல் அவுட்லைனையும் என்ன பண்ணணும், ஹைலைட்ஸ் கொடுக்கணும். ஹைலைட் இஸ் நத்திங் பட் அந்த லைனை ஒட்டின மாதிரியே நல்லா திக்காக ஷேடிங்ஸ் மாதிரி கொடுக்குறது தான். திக்காக இந்த மாதிரி நம்ம ஹைலைட்ஸ் கொடுக்கணும். நான் பெரிய இமேஜ்ன்றதுனால நல்லா திக்காகவே நான் கொடுக்குறேன். ஸோ திக்காக இங்கே வந்து நம்ம ஹைலைட்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டாக யாராக வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு வந்து நீங்கள் பெருசாக செவி சாய்க்க வேண்டாம். அதாவது உங்களுக்கு கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த கிரிட்டிசிசம் என்னவா வேணா இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு சிலருக்கு ஆரியபவன் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வசந்த பவன் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கையேந்தி பவன் பிடிக்கும். ஆனால் அவங்க யாருமே தன்னோட காம்படிட்டர்ஸ் கூட பெருசாக ஒப்பிட மாட்டாங்க. அவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க பெட்டர்மெண்ட்ஸில் வந்து அவங்க தன்னோட கவனத்தை செலுத்திட்டு வருவாங்க. உங்களோட காம்படிட்டர் எப்பயுமே நீங்களாக தான் இருக்கணும். உங்களோட காம்படிட்டர் எப்பவுமே யாராக இருக்கணும், நீங்களாக தான் இருக்கணும். நேற்றை விட நீங்கள் எனக்கு பெட்டராக பண்ணுறீங்களா? ரியலி குட். எந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றவன் என்ன நினைப்பான் அப்படின்னு வந்து நினச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் மற்றவனுக்காக தான் வாழ முடியுமே ஒழிய உங்களுக்காக நீங்கள் வாழவே முடியாது. அதனால் நீங்கள் மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறது மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக மட்டும் இருந்துச்சுன்னா ஓகே. பட் சிலர் மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணுன்றதுக்காக மட்டும் இந்த ஸ்கில்லை கற்றுக்க மாட்டாங்க. சிலர் வந்து தன்னோட கைகளை அலங்கரிச்சுக்கவும் இல்லை தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அழகுபடுத்தி பார்க்கவும் இந்த ஸ்கில்லை வந்து கற்றுப்பாங்க. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் த மணி. எல்லா நேரமும் காசை சுற்றி மட்டுமே நம்மளோட கலைகள் வந்து நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்காது. சில நேரங்கள் அது நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக.
இல்லை நம்மளோட அடிஷ்னலாக ஒரு ஹாபீஸ் இல்லை அடிஷ்னலாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணுன்றதுக்காக இருக்கும். இங்கே பாருங்க, நான் வந்து ஒரு தின் ஹைலைட் தான் இங்கே நான் கொடுக்குறேன். தின் ஹைலைட் கொடுக்கும்போது இது பெருசாக தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த ஹைலைட்ஸ் வந்து நான் இன்னும் திக்காகிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அந்த குட்டி எலிஃபென்ட் தான், ஆனால் அந்த குட்டி எலிஃபெண்ட்டை நான் பெரிய சைஸில் வந்து ட்ரா பண்ணுறதுனால அந்த ஹைலைட்ஸ் வந்து நான் கொஞ்சம் டபுளாக கொடுக்குறேன். புரியுதா? நீங்கள் வந்து ஷார்ப் ஷேடு கோன் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் பென்சில் ட்ரா பண்ணுறீங்களா, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஒரு விஷயம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வர உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிரும். உங்களுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிரும். அதனால நீங்கள் பண்ணுற விஷயத்த எப்பயுமே குவிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் வரணும். நான் ஒரே ஒரு எலிஃபென்ட் டிசைன் தான் வந்து பேசிக் கிளாஸில் நான் சொல்ல போகிறேன். நான் வந்து மற்றவங்க சொல்லித்தர மாதிரி இந்த ஜி பேட்டர்னோ இல்லை வந்து இந்த 6 பேட்டர்னோ நான் இதில் கவர் பண்ணலை. இதெல்லாம் நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து எனக்கு ஒரு டிசைன் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் எனக்கு அது வந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அது கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்றுமே இல்லை, ஒரு ஹாரிசான்டல் லைன், அதை சுற்றி ஒரு கர்வ் நான் வந்து பெருசாக போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து சின்னதாகவே நீங்கள் பழகலாம். இவ்வளோ பெரிய பேபி எலிஃபென்ட் நம்ம கையில் வரைய போகிறோமா? இல்லை. இது வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக நான் அவ்வளோ பெருசாக நான் ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோடு ஒரு சின்ன கோடு இப்படி ட்ரா பண்ணுவோம். இப்படி ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி இப்படி ஒரு கர்வ் போட போகிறோம். கர்வ் போட்டுட்டு ஒரு சி போட போகிறோம். ஒரு ஹம்ப், ஒரு டாட், ஒரு கர்வ், ஹம்ப்ஸ். இவ்வளோ தான் நம்ம கொடுக்க போகிறோம். கரெக்டாக இந்த மாதிரி பேபி எலிஃபென்ட் நம்ம சின்னதாக தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸோட டிசைன் ஒரே ஒரு டிசைன் இருந்தாலும் நான் பேசுறது கொஞ்சம் நிறையா பேசியிருப்பேன். இது எல்லாமே நீங்கள் வந்து நல்லா லிசன் பண்ணுங்கள். நம்ம லைஃப் நாம தான் டிசைட் பண்ண போகிறோம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்றது, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றது பொறுத்து தான் இருக்கே ஒழிய மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்து கிடையாது. டன். ஸோ 21 days கிளாஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் அகைன் உங்களை மீட் பண்ணுறேன்.